கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வ வார்த்தை யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலைக் கண்டடைவான். இந்த வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வாசல்னு தன்னை சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தான் நம்மை ரட்சிக்க வந்த கர்த்தர். அவர் இரட்சகர், நம்மை மீட்க வந்தவர். அதனால் அவர் மீட்டு எடுத்தார். அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு எடுத்தார். அவர் வாசல், ஒரு வாசலுக்குள்ளே நுழைஞ்சாதான், வாசல் வழியாக தான் ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியும். அப்போது அவர் தான் வாசலாக இருக்கிறாரு. அப்போ நம்ம அவரை விசுவாசித்து, அவர் தான் என்னுடைய பாவங்களை எல்லாம் தீர்த்தாருன்னு சொல்லி விசுவாசிக்கிறவன் ஒருவன் தான் அந்த வாசலுக்குள்ளே நுழைய முடியும். அந்த வாசலுக்குள்ளே நுழைஞ்சி நித்திய ஜீவன்கிற நம்ம வீட்டை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், ஏன் வழியாக தான் நீ வர முடியும். என்னை நீ விசுவாசித்து என்னை நீ ஏற்றுக்கொள்ளும் போது தான் என்னுடைய வழி மூலமாக நீ உள்ளே வந்து நீ எனது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிப்புங்கிற வஸ்திரத்தை உனக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் உள்ளும் புறம்புமாய் சென்று மேய்ச்சலை கண்டடைவான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, பாதுகாப்பு, சுதந்திரம், ஒரு நிம்மதியான ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவார். அதுதான் அவரே அன்றி யாருமே கிடையாது. யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். அவர் வாசல் வழியாக உள்ளே போகாமல் எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே சுதந்திரிக்க முடியும்? அதனால் அவர் வாசலுக்குள்ளோடி நம்ம பிரவேசிக்கிறோன்னா அவர் வழியாக தான் நம்ம போக முடியும். அவர் இல்லாமல் நம்ம எந்த நித்திய ஜீவனும் சுதந்திரித்து கொள்ள முடியாது. நம்ம பிதாவிடம் போய் சேரவே முடியாது. அப்போ சிலர் 4:12 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவராலே அன்றி ஒருவாலும் ரட்சிப்பில்லை. அவர் தான் ரட்சிப்பு தரக்கூடிய தேவன். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போ அவருடைய நாமம் மட்டும்தான். யாரெல்லாம் அந்த நாமத்தை விசுவாசிக்கிறானோ, யாரெல்லாம் அந்த நாமத்தை பற்றி கொள்கிறானோ, யாரெல்லாம் அந்த நாமத்தோடு ஐக்கியமாக இருக்கிறானோ, அவன் ஒருவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற வாசலுக்குள்ளே பிரவேசித்து ரட்சிப்புங்கிற வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அதை சுதந்திரித்து கொள்ள முடியும். அதனால் நாம் கர்த்தரோட ஐக்கியமாய் வாழ்வோம். ஸ்தோத்திரராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரராஜா, இயேசு கிறிஸ்துங்க நாமத்தை நாங்கள் பெற்றிருக்கோம். அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் உம்மோட ஐக்கியமாய் உண்மையில் விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்களும் உம்முடன் வாசலிலே பிரவேசித்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.